உங்களுக்கு தெரியுமா? இந்த போட்டோ உங்ககிட்டயே இருக்கட்டும். நானே எடுத்துட்டு போறேன். ஹோட்டல்ல வந்து கொடுத்துறேன் தம்பி. சரி, வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நான் அப்புறமா உங்களுக்கு பணம் அனுப்பி விட்டுறேன். சரிங்க தம்பி, வாங்க. சாமி வாங்க. எப்போ வந்தீங்க? கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். உங்களை நான் ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன்ல. நான் இங்கே பர்ச்சேஸ் போயிருந்தேன். இங்க கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் அப்படியே இங்க வந்துட்டேன். கதிர், ஐயா சிவரஞ்சனி அத்தையோட போட்டோவை வச்சிருக்காரு. எங்க அத்தை சிவரஞ்சனிய உங்களுக்கு தெரியுமாங்கய்யா? அது வந்துமா தானா, இவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? சாமி காஃபி சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட சொல்லிட்டேன் கதிர். சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இவரு சிவரஞ்சனி அத்தையோட போட்டோவை வச்சிருக்காரு, பாரு. அது இல்ல, இது என்னதானா? இல்ல, இந்த ஐயா சிவரஞ்சனி அத்தையோட போட்டோவை வச்சிருக்காரு, அதான் எப்படின்னு கேட்டேன். இல்லதானா, அது ஒன்றும் வந்து டேய் இரு இரு, இந்த போட்டோவா? இது உங்ககிட்ட சாமி இருந்து ஆமா. திதி கொடுக்கறதுக்காக மாமா எடுத்துட்டு போயிருந்தாரு, மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு. அத கதிர்கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு போல. ஆமா, அப்படிதானே சாமி? ஆமாமா. அப்புறம் நான் வரட்டுங்களா? சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்தீங்கன்னா பே பண்ணிடுறேன். ஐயோ ஐயா, இருக்கட்டும். அப்ப வரேன் தம்பி. சரி. வரமா, வரேன் தம்பி. வாங்க. இந்த போட்டோவை வீட்ல கொடுத்துட்டுமா? நான் வச்சுக்கிறேன் மாமா. எனக்கு எங்க அத்தை போட்டோ வேணும். வீட்ல வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடணும். உங்க அத்தை போட்டோ உனக்கு இல்லாமலா? வெச்சுக்கோ, எடுத்துக்கோ. தனமா, 4 நம்பர் டேபிள்ல என்ன ஆர்டர் கேட்டாங்க? அத நான் சொல்றேன். இதுதான் எங்க அத்தையோட போட்டோ. சரி வா போலாம். நம்ம உறவு கடவுள் கொடுத்த உறவு. இத்தனை நாள் நீ யாருன்னு தெரியாட்டியும் நம்ம அண்ணன் தம்பியா தான் இருந்தோம். இப்போ நிஜமாவே ரத்த உறவாயிடுச்சு. எனக்கு மாயா சொன்னதை கேட்டதும் அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சுடா. என்ன, என்னால இந்த சந்தோஷத்தை யாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுத்த முடியல. டேய், நம்ம யாரு என்ன சொந்தம்னே தெரியாமலே அவ்வளோ நாள் சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம். அதை நினைச்சு பார்க்கும்போதே அவ்வளோ சிலிர்ப்பா இருக்குடா. விதி உன்னையும் என்னையும் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குடா. நீயும் தனாவும் வீட்டை விட்டு போனப்ப நான் அழுதேன். நாம எப்பவுமே ஒன்னாவே இருந்தோம், ஒன்னாவே சாப்பிட்டோம், பக்கத்து பக்கத்துல தூங்கணும், குடும்பத்தில் நடந்த நல்லது கெட்டதுல எல்லாத்துலயும் ஒன்னா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம்டா. அது எல்லாத்தையும் நீதான் ஜீவான்னு தெரிஞ்சதுல இருந்து யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன்டா. ரொம்ப எமோஷனலா இருக்கு. அத்தை உன் முகத்தை குழந்தைய செஞ்சப்போ நம்ம மொத்த குடும்பமே எவ்வளவு சந்தோஷப்படுச்சு தெரியுமா? நீதான் ஜீவான்னு தெரிஞ்சா ஐயோ உன்னை அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கடா. அத்தை பூமியில நடக்க மாட்டாங்க, பறப்பாங்க. ஃபாதருக்கு ஜீவா யாருன்னு தெரியுங்கிற தகவலை தனா போன் பண்ணி சொன்னதுக்கே வீடு அப்படியே சந்தோஷத்துல மிதந்தது. வாசு ஏன் ஜீவாவோட நம்பரை ஃபாதர் கிட்ட கேட்டான். பூனாவால ஜீவாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு மாமா பதறிட்டாரு. அத்தை தான் ஜீவா பத்திரமா இருப்பான், அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. நீதான் ஜீவான்னு உனக்கு தெரியும் போது நீயும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேல்ல, அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போயிருப்பேல்ல. எனக்கு உண்மை தெரியும் போது நானும் அதே நிலைமையில தான் இருந்தேன். தனியா போய் அழுது, தனியா போய் சந்தோஷப்பட்டு, மாமா அத்தை ஒன்ன தானா சிவா மாமா எல்லாரையும் பார்த்து எனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு
என்னோட எல்லா உணர்வையும் கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்தேன். ஜீவா ஜீவான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும்டா. ராத்திரி பூரா அதை நினைச்சு அழுவேன். தனியா இருப்பேன். தனா என்னன்னு கேட்பா. பாவம், அவகிட்ட மட்டும்தான் அந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்கேன். பாத்தியா, எங்க அம்மா போட்டோவை பார்த்ததுக்கே தனா எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு. நான் யாருன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா. நான் கும்பிட்டு சாமி என்னை கைவிடல. கதிரா இருந்தோ ஜீவாவா இருந்தோ என் மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நான் காப்பாத்தணும். அதான் இப்ப என்னோட பிரார்த்தனை. சரிதானா? இன்னைக்கே போர்டில் எழுதி போட சொல்லிடலாம். இப்பவே சொல்லிடுறேன். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? டபுள் ஓகே. கதிர், ஹோட்டலுக்கு டெக்கரேஷன் பண்ணணும்ல, இந்த ரிப்பன் பலூன் அதெல்லாம் கட்டணும். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் வருவாங்க. உனக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அது எல்லாமே செய். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது கரெக்டா எங்க அம்மாவோட போட்டோவை இங்க வந்தது எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்துல இது சக்சஸ் ஆகும்னு தோணுது. கண்டிப்பா சக்சஸ் ஆகும் கதிர். 40% டிஸ்கவுண்ட்னா சாதாரண விஷயமா? நல்லா யோசிச்சு தான் பிளான் பண்ணிருக்கீங்க. பிக்கப் ஆகும்போது தனாக்கு தான் நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. எப்படி பிக்கப் ஆகுதுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை வேலைக்கு எடுத்துக்கலாம். ஆனா எத்தனை பேர் வந்தாலும் தனா சும்மா இருக்க மாட்டா. அவ ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். மாமாவும் அத்தையும் ஜீவா யாரு, எங்க இருக்கான்னு நாலா பக்கமும் தேடிட்டு இருக்காங்கம்மா. அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் குற்ற உணர்ச்சியா இருக்குமா. நான் எப்போ உன்னோட பையனு அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்ல போறேன்னு தெரியலம்மா. முதல்ல உன் முகம் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உன் போட்டோ கிடைச்சது. அதுக்கப்புறம் உன் மகன் ஜீவா யாருன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு. நான் தான் ஜீவான்னு தெரிஞ்சதும் சந்தோஷமும் அதிர்ச்சியும் சேர்ந்து வந்துச்சுமா. ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் வேண்டத நீ நிறைவேற்றி கொடுத்துட்டே இருக்க. நான் ஜெயிச்சு மாமா கிட்ட நான் தான் ஜீவா உன் மகன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் சீக்கிரம் வரணும்மா. அதுக்கு நீதாம்மா என்ன ஆசீர்வதிக்கணும். கதிர், என்னடா போட்டோவே பார்த்துட்டு இருக்க? என்ன கதிர், முகமெல்லாம் டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை தானா, உங்க பையன் ஜீவாவை தானே எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவன் சீக்கிரமா மாமாவுக்கும் அத்தைக்கும் கிடைக்கணும். இந்த ஜீவாவுக்கு புவனாவால் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு மாமா ரொம்ப பயப்படுறார். ஃபாதர் பீட்டர் ஜீவாவை காப்பாற்றணும்னு அவனை பற்றின உண்மையை சொல்லாததால அடிபட்டு கிடக்கிறார்.